ஹலோ எவ்ரிவன், என்னோட பேர் கவின். நான் வந்து கிரேட் 8 படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து ஜேஇ கிராக் பண்ணி ஐஐடியோ என்ஐடியோ காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு வந்து என் பேரண்ட்ஸ் வந்து அஸ்வின் சார்கிட்ட கெரியர் கைடன்ஸ்க்கு கூப்பிட்டு போனாங்க. அஸ்வின் சார் நிறையா கைட் பண்ணி எனக்கு நிறையா ஐடியாஸும் கிடச்சிது. ஃபர்ஸ்ட் நான் அஸ்வின் சார்கிட்ட நான் ஜாயின் பண்ணது வந்து மேண்டேட்ரி மேக்ஸ் கிளாஸ் தான். அதில் மேக்ஸ் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் 8th ஸ்டாண்டர்ட் ஃபவுண்டேஷன் கிளாஸ் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். அதில் வந்து டீச்சர்ஸ் எல்லாமே ஸ்வீட்டாக சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு நல்லா புரியுது. இதில் முக்கியமான விஷயமே அவங்க வந்து தமிழில் சொல்லி கொடுக்குறது தான். எத்தனை தடவை கேட்டாலும் அவங்க எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸ்கூலுக்கும் ராம்ஜிக்கும் என்ன எப்படி எடுக்கிறாங்க டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸ்கூலில் வந்து புக்கில் இருக்கிற நடத்துவாங்க. ஆனால் ராம்ஜியில் அதுலேருந்து இன்டெப்த்தாக போய் எடுப்பாங்க. ஸ்கூல்லையும் அந்த டாபிக்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நிறைய ஆன்சர்ஸ் சொல்கிறேன். அப்புறம் ராம்ஜியில் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் நிறையா பண்ணுறாங்க. இமேஜினேஷன் லெவலும் அதனால நல்லா இருக்குது. எல்லாமே இன்டெப்த்தாக எடுக்கிறாங்க. அதனால் ராம்ஜிக்கு முதல் நன்றி. ஆன்லைனில் படிக்கிறங்காட்டி நிறையா டைம் சேவ் ஆகுது. இப்போ எந்த டவுட்னாலும் நான் வந்து அன்மியூட் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போது வந்து நான் கிளாஸுக்கு போக முடியல அப்படின்னா டெய்லி கிளாஸ் ரெக்கார்டிங் சென்ட் பண்ணிடுவாங்க. அதனால அந்த ரெக்கார்டிங்ஸும் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ என்ன எடுக்கிறாங்களோ அப்படியே வந்துடும். அதனால ஈஸியாக அதுவும் படிச்சுக்கலாம். ரெகுலராக ஹோம்ஒர்க் கொஷின்ஸ் கொடுப்பாங்க, அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வீக்லி 4 சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணுறத கடைசி வீக்கெண்டில் எங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுத்துருவாங்க. இப்போ டெஸ்ட் கொஷின்ஸ் தப்பாச்சுன்னா நம்ம வந்து சொல்யூஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எது தப்பு எது கரெக்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன் கிளாஸில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரூரல் ஏரியாவில் இருந்தாலும் நம்மளால ஈஸியாக கற்றுக்க முடியும். நானே ரூரல் ஏரியா தான். என்னால் ஒரு நல்ல குவாலிட்டியான கிளாஸ் கற்றுக்க முடியாது. அது இல்லாமல் டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகுது. அது எனக்கு ரொம்ப நல்லது. பட் ட்ராவலிங் டயர்டும் இல்லை, இங்கே எங்கேயும் போயிட்டு வருது. அது ஆன்லைனில் நல்லது. இப்போ ஸ்கூலில் வந்து ஏதாவது டாபிக் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே ஆன்சர் சொல்லிடுறேன். அது இல்லாமல் என்னோட மார்க்ஸும் எக்ஸாமில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதனால டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு எந்துவாக பேசுகிறாங்க. இப்போ ஸ்கூலில் ஏதாவது எக்ஸாமில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் கேட்குறாங்களோ இல்லைன்னா அந்த ஸ்கூல் ஒலிம்பியாடில் வைக்கிறாங்களோ அப்படின்னா நான் ராம்ஜியில் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கங்காட்டி நான் வந்து 10 செகண்ட்ஸ்குள்ளே நான் ஆன்சர் பண்ண முடியுது. அது வந்து என்னோட டைமை எக்ஸாம் டைமில் சேவ் ஆகுது. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சிமுலேஷன் கான்செப்ட் டீச் பண்ணுறாங்க. அதனால எனக்கு நல்லாவே புரியுது. ஃபர்ஸ்ட் அஸ்வின் சாருக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் கோஃபவுண்டர் மனோஜ் சாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அப்புறம் எல்லா ஃபேக்கல்ட்டிஸ்க்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன்.